இந்த மூலிகை பேர் என்ன, இது எப்படியெல்லாம் பயன்படுத்துன்ற ஒரு விரிவாக்கமான தொகுப்பை கொடுங்களேன். ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா நறுவிலி மரம்னு சொல்லுவாங்க. நறுவிலி இது உண்மையான பேர் நறுவிலி. ஆனால் கிராமங்களில் வந்து இந்த வழவழப்பு தன்மை இருந்தால மூக்செலி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், பிள்ளைங்கள்லாம் நிறைய பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இது எல்லாமே நானும் நிறைய அளவுலாம் சாப்பிட்ருக்கேன். நம்ம வீட்டாண்டி இந்த மரம் இருந்தது. அதனால் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்பு சத்து நிறைந்தது. இதில் வந்து ஜவ்வு கிழிதலை கூட குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஆண்மை பலத்தை உண்டாக்கும், விந்துவை வந்து கெட்டிப்படுத்தும், அதிக நேரம் போக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பழம் இது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஆற்றில் வர ஓட்டையை கூட அடைக்கக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு உண்டு. ஓஹோ. ஏன்னா இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் வைத்தியர்கள்லாம் இது பூ பூக்கும்போது இந்த பூக்களையும் பிஞ்சியும் பறித்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி லேகியங்களில் சேர்ப்பாங்க. அசுகந்தா லேகியம், தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம், இந்த மாதிரி லேகியத்தில் சேர்த்து கொடுக்கும்பொழுது அந்த லேகியம் நல்லா ரொம்ப வீரியமாக வேலை செய்யும், ரொம்ப பவராக இருக்கும். சாப்பிட்டு காமிங்க பாருங்க, தோலோடவே சாப்பிடலாம். தோலோட சாப்பிட்றாரு. நாக்கில் விட்டு நம்ம தோலோட சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொட்டையை மட்டும் துப்பிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிடலாம். எந்த பத்தியமும் கிடையாது. எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, பாடி பில்டிங் பண்ணுறவங்களாம் தினம் இவ்வளோ சாப்பிட்டா போதும், உடம்பு ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்டு ஓடலாம், மூச்சு வாங்காது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான என்னென்னமோ மேலே நாட்டு பழங்கள்லாம் சாப்பிட்றோம். இந்த பழம்லாம் விட்டுங்களா? ஆமாம்.